பொதுவாக நியூ இயர் வந்துட்டா எல்லாரும் வந்துட்டு அந்த முதல் நாள் நைட் வந்து பயங்கரமாக வந்துட்டு செலிப்ரேட் பண்ணுவாங்க. நோ மேட்டர் ஹவு த இயர் இஸ் கோன பி ஃபார் தெம், தே டோன்ட் கேர் அபவுட் தட். அந்த இயர் வந்துட்டு நல்லா இருக்கணும், இந்த சந்தோஷம் வந்துட்டு த்ரூ அவுட் த இயர் வந்து நிலச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்துட்டு செலிப்ரேட் பண்ணுவாங்க. நான் என்ன மாதிரி டைப்னால் வந்துட்டு போன இயர் வந்து என்னை வச்சு செஞ்சுட்டேன், இந்த வருஷம் வந்துட்டு கொஞ்சம் பார்த்து செய் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டாக தான் நான் வந்துட்டு இருப்பேன். போன வருஷம்லாம் ஹிமாலயாஸில் சுற்றுலா வந்து மேற்கொண்டுட்டு இருந்தேன். ஹிமாலயாவில் உட்காந்துக்கிட்டு இந்த வருஷம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருந்தேன். பட் 2025 கொஞ்சம் வந்துட்டு பாசிட்டிவாக வந்துட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எனர்ஜெட்டிக்காக, பாசிட்டிவாக, ஆப்டிமிஸ்டிக்காக இருக்கணும் அப்படின்ற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். அந்த பாசிட்டிவிட்டியை உங்ககிட்டையும் வந்துட்டு சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ வந்துட்டு மெயினாக பண்ணுறேன். கூடவே இந்த நம்ம சேனலில் என்னென்ன புதுவிதமான கண்டென்ட்ஸ்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு குட்டி அப்டேட்டும் இந்த வீடியோவில் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அவுட் ஆஃப் நோவேர் வந்து எதுக்கு திடீர்னு பாசிட்டிவிட்டி எங்களுக்கு நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணுறீங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஏன் ஸ்ப்ரெட் பண்ணக்கூடாது? கிட்டத்தட்ட சேனல் ஆரம்பித்து 4 வருஷம் ஆகுது. 4 வருஷம் என்னை மதித்து நீங்கள் கூட வந்துட்டு இருந்திருக்கீங்க. கிட்டத்தட்ட நம்மளுக்கு 27,000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. ஒரு வீடியோ போட்டால் அது சாலிடாக வந்துட்டு ஒரு 3K 4K பீப்புள் வந்துட்டு பார்க்குறீங்க. வீடியோ போடலைன்னா வந்துட்டு பர்சனலாக வந்துட்டு கேட்குறீங்க, ப்ரோ ஏன் வீடியோ வரல? ஒரு சாப்டர் வந்துருச்சுன்னா, ப்ரோ உங்களோட வீடியோ எப்போ வரும், நான் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் ப்ரோ, சாப்டர் வந்ததுமே உங்கள் ஞாபகம் தான் ப்ரோ வருது அப்படின்லாம் சொல்லும் போதெல்லாம் ஐ டிட் சம்திங் கரெக்ட் அப்படிங்கிற மாதிரிலாம் ஃபீல் ஆகும். ஏன்னா தான் 4 வருஷம் ஆயிடுச்சு, வெறும் 27K சப்ஸ்கிரைபர்ஸ் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி இருந்தாலுமே நம்ம சம்பாதிச்சிருக்க இந்த குட்டி அந்த பீப்புள் வந்துட்டு எப்போவுமே நம்மளுக்கு லாயலாக இருக்காங்க, நம்மளை பற்றி கேர் பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்து ரொம்பவே பெரிய விஷயமாக நான் ஃபீல் பண்ணுறேன். 2025 என்னெல்லாம் பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லி நான் இருக்கேன் அப்படிங்கிறத உங்கள்கிட்ட கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சதுன்னா ஃபாலோ பண்ணுங்கள், இல்லைனா ஃப்ரீயாக விட்ருங்க, அவ்வளோதான். 2024 இல்லை அதுக்கு முந்தின வருஷம்லாம் வந்துட்டு நிறைய அப்ஸ் இருந்திருக்கும், நிறைய டவுன்ஸ் இருந்திருக்கும். அப்ஸா அதில் எங்கே போயிருக்கு, அவன் லைஃப் அப்படி தான் போயிட்டு இருந்துச்சு. பட் ஸ்டில் 2025 தேர்ஸ் கோன் பி நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் கம்மியாக தான் இருக்க போகுது அப்படின்றத ஸ்டார்ட் டு பிலீவ் இன் மை செல்ஃப். ஏன்னா நம்ம எப்போ வந்து நெகட்டிவாக யோசிக்க ஆரம்பிக்கிறோமோ நம்ம மைண்ட் செட்டும் வந்து நெகட்டிவாக தான் இருக்குது. அதை நான் நிறைய ஃபேஸ் பண்ணிட்டேன். ஸோ அதனால் எதுவாக இருந்தாலும் நம்ம பாசிட்டிவாகவே அப்ரோச் பண்ணுவோம். 2025 நிறைய அப்ஸ் இருக்க போது, டவுன்ஸ் கம்மியாக தான் இருக்க போகுது. அப்படியே டவுன்ஸ் வந்தாலுமே ஐ கேன் ஹேண்டில் இட். எவ்வளோ பார்த்துருக்கோம், இதை பார்க்க மாட்டோமா அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்ரோச் தான் அது மேலே இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் ஃபீல் பண்ணுறேன். செகண்ட் விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, 2025 நம்மளை நாமளே ப்ரெஷர் பண்ணிக்க வேணாம் பை ஆடிங் மோர் திங்ஸ். போன வருஷம் அதுக்கு முந்தின வருஷம்லாம் அப்படி பார்த்திங்கன்னா நான் என்ன யோசிப்பேன்னா, ஜாப் ஸ்விட்ச் பண்ணணும், நிறைய ஏர்ன் பண்ணணும், பிஸ்னஸ் ட்ரை பண்ணணும், நிறைய வெளியில் போகணும், ட்ராவல் நிறைய பண்ணணும், நிறைய ஸ்கில்ஸ் வந்துட்டு கற்றுக்கணும், நிறைய புக்ஸ் வந்துட்டு படிக்கணும், நான் பியானோ கற்றுக்கணும், ஃப்ளூட் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய விஷயங்களை ஆட் பண்ணிக்குவேன். கடைசியில் பார்த்தா எதுவுமே அதில் பண்ணியிருக்க மாட்டேன். அந்த மாதிரிலாம் இல்லாமல் லெட்ஸ் ஃபோக்கஸ் ஆன் ஒன் கோல். அந்த கோல் மட்டும் நம்ம வந்துட்டு பண்ணுவோம். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து ஒவ்வொரு வருஷமும் ஒரு இம்பார்ட்டண்ட்டான கோல் வந்துட்டு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சில பேர் வந்து 10th எக்ஸாம் வந்துட்டு பர்சீவ் பண்ணுவீங்க, ஒரு சில பேர் வந்து 12th எக்ஸாம் பர்சீவ் பண்ணுவீங்க, சில பேர் வந்துட்டு காலேஜ் முடிச்சுட்டு வெளில வருவீங்க, ஜாபுக்கு ட்ரை பண்ணுவீங்க, லைஃப்பில் அடுத்து என்ன பண்ண போகணும்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க. அதை மட்டும், அந்த ஒரு மெயின் கோலை மட்டும் வச்சுக்கிட்டு மற்ற எல்லாத்தையுமே நெக்லெக்ட் பண்ணிடுவோம். அந்த கோலை மட்டும் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. லெட்ஸ் நாட் ப்ரெஷரைஸ் அவர் செல்ஃப். நிறைய கற்றுக்கணும், நம்ம நாமளும் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம், அதெல்லாம் கரெக்டு தான். அது இந்த வருஷமே பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ சில்லாக இந்த வருஷத்தை வந்துட்டு ஹேண்டில் பண்ணுவோம். அண்ட் தேர்ட் அண்ட் ஃபைனல் விஷயம், நெகட்டிவாக யோசிக்காமல் நெகட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணாமல் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். இப்போது என்னை எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ரூமில் தான் நான் வந்துட்டு இருப்பேன். இங்கே சிஸ்டம் இருக்குது, இது மாதிரி உட்காந்து தான் வந்துட்டு ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்பேன். வீக்கெண்ட் ஆச்சுன்னா வெளியில் போவேன். அண்டு வருஷத்துக்கு ஒரு 3 வாட்டி 4 வாட்டி ட்ரிப் வந்துட்டு போவேன். பட் இந்த ரூம்லேயே நான் முக்கால்வாசி இருக்கிறதுனால என் மைண்ட் ஃபுல்லாக வந்துட்டு நெகட்டிவாக தான் வந்துட்டு இருக்கும். வெளியில் போனாலுமே வந்து அந்த பாசிட்டிவ் என்விரான்மெண்ட் அன்றைக்கி ஒரு டே வந்துட்டு அந்த டே வந்துட்டு பாசிட்டிவாக வந்துட்டு இருக்கும். மறுபடியும் இங்கே வந்துட்டதுக்கப்புறம் அந்த நெகட்டிவ் மூடு போடுவேன். அப்படி இல்லாமல் வெளியில் போகும்போது அந்த பாசிட்டிவிட்டியை நிறைய எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன். அண்ட் அதை அப்படியே த்ரூ அவுட் மெயின்டைன் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். இது எந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா, இப்போ நான் நெகட்டிவாக இருக்கிறது பத்தாமல் என்னை சுற்றி இருக்கிறவங்ககிட்டயும் வந்து நான் நெகட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதை நான் எப்படி ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா, இப்போது அது அம்மா அப்பா வந்தாலும் சரி, இல்லைனா வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, இப்போ அவங்க வந்து என்கிட்ட ஏதாச்சும் சொல்கிறாங்க, ஆசையாக சொல்கிறாங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என் ஃப்ரெண்ட் வந்து என்கிட்ட வந்து மச்சான் அதை நான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால், பண்ணி கிழிச்ச அப்படின்னு நான் சொல்லிடுவேன். அது அந்த செகண்டே அந்த ஐடியா அவன் எவ்வளோ சந்தோஷமாக வந்து என்கிட்ட சொல்லும் போதும் நான் அங்கேயே அவனை ஸ்டாப் பண்ணிடுறேன். அது கொஞ்ச நாளாக வந்து அது பயங்கரமாக வந்துட்டு ரியலைஸ் பண்ணுறேன்.
ஏன் நான் இந்த மாதிரி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஸ்டார்டிங்கில் நான் அந்த மாதிரி இருந்தது கிடையாது. நிறைய விஷயங்கள் வந்துட்டு மாறி இருக்குன்னு நான் வந்துட்டு ஃபீல் பண்ணுறேன். அந்த மாதிரி இல்லாமல் நம்மளே நெகட்டிவாக இருந்தாலும், நமக்குள்ள நெகட்டிவிட்டி இருந்தாலும் அதை வந்து மற்றவங்களுக்கு ஸ்ப்ரெட் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு நான் நெகட்டிவாக ஃபீல் பண்ணக்கூடாது, நான் பாசிட்டிவாக ஃபீல் பண்ணணும் ஒன்று. இன்னொன்று, மற்றவங்களுக்கு அந்த நெகட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு ஓகே மச்சான் என்னன்னு சொல்லு, இந்த மாதிரி இதை அப்ரோச் பண்ணிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பாசிட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ண தான் ட்ரை பண்ணுறேன். எங்கள் வீட்லேயுமே அதை நான் இப்போ பண்ணுறேன். இப்போது வீட்டுக்கு வந்து ஏதாச்சும் சொல்கிறாங்க அப்படின்னா, இல்லை சரி வராது, இது பண்ணாத அப்படின்னு சொல்லிடுறேன் நான். அந்த மாதிரி இல்லாமல் அதில் எப்படி இன்வால்வ் ஆகி அவங்களுக்கு அதை பாசிட்டிவாக கொண்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த 3 விஷயங்களை வந்துட்டு ஃபாலோ பண்ணலான் இருக்கேன். அண்ட் ஐம் கோன் ஸ்டே பாசிட்டிவ். நீங்களும் வந்துட்டு பாசிட்டிவாக இருக்க ட்ரை பண்ணுங்கள். அண்ட் 2025 பாசிட்டிவாகவும் ஃபன்னாகவும் இருக்கட்டும், போத் ஃபார் மீ அண்ட் யூ. இப்போது சேனலோட அப்டேட். சேனல் நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி 4 வருஷமாக என்னை வந்துட்டு ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்ஸ் வந்துட்டு கொடுக்கலான்னு நான் இருக்கிறேன். நிறைய கண்டென்ட்ஸ் வந்து உங்களுக்கு கொட்டிட போகிறேன், நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி ஃபேக் ப்ராமிசஸ் நான் இனிமேல் பண்ண போகிறது கிடையாது. லெட்ஸ் நாட் மேக் ப்ராமிசஸ் தட் ஐ கான்ட் கீப். ஸோ கண்டென்ட்ஸ் வரும் அண்ட் அது இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்ஸாக வந்துட்டு இருக்கும். அண்ட் அதே மாதிரி அனிமே அப்படிங்கிறது வந்து ஒரு சின்ன நீஷ். அதுலேயுமே பர்டிகுலராக நான் ஒன் பீஸ் தான் வந்துட்டு போட்டுக்கிட்டு இருக்கேன். அது உங்களுக்கு நல்லாவே வந்துட்டு தெரியும். இனிமேல் அப்படி இல்லாமல் அந்த நீஷை வந்துட்டு இன்னும் ப்ராடர் ஆக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி லூனானா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் பார்த்தேன். அதுக்கு முன்னாடி வந்துட்டு பர்ஃபெக்ட் டேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் பார்த்தேன். அதெல்லாம் வந்து ரொம்ப ஓல்சமான மூவிஸாக வந்துட்டு இருந்துச்சு. இதெல்லாம் வந்துட்டு இங்கே ஷேர் பண்ணுன்னா அனிமே சேனல் அப்படின்ற ஒரு டேக் இருக்குது, அதில் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வந்துட்டு இருக்குது. அந்த மாதிரிலாம் இல்லாமல் நான் வந்துட்டு எனக்கு பிடிச்சதை உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். இதுக்கு திரும்ப புது ஒரு சேனல் ஆரம்பித்து அங்கே ஒரு 27K சப்ஸ்கிரைபர்ஸை பிடிச்சி அங்கே ஒரு லாயலான குரூப்பை பிடிச்சி அவங்களுக்கு கொண்டு போய் இதை ஷேர் பண்ணுறதுக்கு பதிலாக எனக்கு தான் நீங்கள் இருக்கீங்களே, உங்ககிட்ட வந்து நான் ஷேர் பண்ணுறேன்னு சொல்கிறேன். எனக்கு ஒரு படம் பிடிச்சிருக்கு, அது ஹோல்சமாக இருக்குது அப்படின்னா உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணுறேன். நீங்களும் அந்த படம் பாருங்கள், எப்படி இருந்துச்சுன்னு என்கிட்ட வந்து ஷேர் பண்ணுங்கள். ஒரு சீரீஸை பார்க்குறேன், ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறேன், உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணுறேன். நீங்களும் அதை பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். ஒரு புது இடத்துக்கு வந்துட்டு போகிறேன், அங்கே போய் நிறைய விஷயத்தை வந்து ஃபீல் பண்ண விஷயத்தை எல்லாத்தையும் வந்து உங்ககிட்ட வந்து சொல்கிறேன். நீங்கள் அந்த இடத்துக்கு போனீங்க அப்படின்னா நீங்கள் என்ன ஃபீல் பண்ணீங்க அப்படின்றத என்கிட்ட வந்து ஷேர் பண்ணுங்கள். லெட்ஸ் பில்ட் அ ஹோல்சம் பாசிட்டிவ் கம்யூனிட்டி. ப்ரோ இதெல்லாம் பண்ணிவிட்டு அனிமே கண்டென்ட் ஸ்டாப் பண்ணிடுவீங்களா ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதெல்லாம் கிடையாது. அனிமே வீடியோஸ் கண்டிப்பாக வரும், அதுதான் ஒரு மெயின் ஃபோக்கஸ்டாக இருக்கும். இதெல்லாம் அப்பப்போ எனக்கு பிடிச்ச விஷயங்களை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறோம், அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோவில் சொன்ன மாதிரி 2025 நம்ம பாசிட்டிவாக அப்ரோச் பண்ணுவோம். லெட்ஸ் ஸ்டே பாசிட்டிவ் அண்ட் ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி. அண்ட் 2025 நம்மளுதுன்னு சொல்லி நம்ம பிலீவ் பண்ணுவோம். பிலீவ் இட்.